ஹாய், நான் உங்கள் டாக்டர் ஐஸ்வர்யா. இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று கேட்கணும் உங்ககிட்டக்க. ஸ்கேலிங் பண்ணால் பல் வீக் ஆகிடுமா? ஸ்கேலிங் பண்ணால் பல் ஆடி கூடிய சீக்கிரம் விழுந்துருமா? இதெல்லாம் உங்கள் டவுட்டு தானே? இதெல்லாம் நான் மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர்கிட்ட கேட்டுடுறேன். ஆனால் இதுக்கு பதில் சொல்லி மாளலை. அதனால் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ ஸ்கேலிங் பண்ணால் பல் வீக் ஆகிடுமான்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் நோங்க. ஸோ ஸ்கேலிங்கிறது யார் யாருக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, உங்களுக்கு இல்லை, எனக்கும் இம்பார்ட்டன்ட் தான். எனக்கும் இயர்லி ஒன்ஸோ இல்லை 1.5 years ஒன்ஸோ என் ஹைஜீன் நான் மெயின்டைன் பண்ணுற லெவல் எனக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி எனக்கும் ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கேலிங் அவசியம். ஸோ என்ன மாதிரி எல்லா டென்டிஸ்ட்டுக்கும் அவசியம் தாங்க. ஸோ ஸ்கேலிங்கிறது ஒரு பேசிக் ட்ரீட்மெண்ட். அது எல்லாருக்குமானது தான், பர்டைனிங் டு சம் பீப்புள் அப்படின்னு கிடையாது. உங்களோட ஓரல் ஹைஜீன் எப்படி வச்சுருக்கீங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி இன்டர்வெல்ஸ் மட்டும்தான் மாறும். ஸோ இப்போ நல்லா வச்சுருக்கீங்க அப்படின்னா 1 year ஒன்ஸ், கொஞ்சம் ஃபேராக மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா 8 months, 5 to 6 to 8 months அந்த மாதிரி. கொஞ்சம் புவராக மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு 6 months ஒன்ஸ். பட் 1 month ஒன்ஸ் ஸ்கேலிங் பண்ணுறேன், 2 months ஒன்ஸ் பண்ணுறேன், இப்போ தான் 15 days முன்னாடி பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் தப்புங்க. ஸோ ஸ்கேலிங் வேணும் வேண்டான்றது உங்கள் டென்டிஸ்ட் தான் உங்ககிட்ட சொல்ல முடியும். ஸோ ஒரு 6 months ஒன்ஸோ 1 year ஒன்ஸோ நீங்கள் ப்ராப்பர் டென்டல் செக்கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. நானே நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், மேம் உங்கள் ஓரல் ஹைஜீன் நல்லா தான் இருக்குது, இப்போ தேவைப்படாத ஸ்கேலிங் மேபி ஒரு 2-3 monthsக்கு அப்புறம் வாங்க, வில் எவாலுவேட் யூ அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு செக்கப் வச்சுக்கும் போது யூ வில் நோ வாட் யுவர் ஹைஜீன் இஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களே அடுத்தடுத்த இயர் மெயின்டைன் பண்ணி வந்துக்கலாம். ஸோ ஸ்கேலிங் யார் யாருக்கெல்லாம் அவசியம்னா, ப்ரோன் டு மோர் டிகே நிறையா வர்றவங்களுக்கு, இந்த பல்லுக்கு இடுக்கில் டிகே வருதா இல்லையான்னு தெரியாத இருந்ததுன்னா இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. ஸோ கம் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு, கம் ப்ளீடிங் இருக்கிறவங்களுக்கு, பேட் பிரெத் இருக்கிறவங்களுக்குலாம் ஸ்கேலிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரீட்மெண்ட் ஆர் ஒன் ஆஃப் தி குட் ட்ரீட்மெண்ட், பேசிக் ட்ரீட்மெண்ட் தட் யூ கேன் கெட் இட் டன் as soon as possible. ஸோ நிறைய ஸ்கேலிங் பண்ணுறதும் நல்லது கிடையாது, ரொம்ப அடிக்கடி ஸ்கேலிங் பண்ணுறதும் நல்லது கிடையாது. ஸோ தேவையான அளவுக்கு தேவையான டைமில் ஸ்கேலிங் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது. உங்கள் ஓரல் ஹைஜீனை இன்னும் ஸ்ட்ரென்த்தாக தான் வச்சுக்கணுமே தவிர எந்த விதத்துலையும் வீக் பண்ணாது. உங்கள் டீத்தை வீக் பண்ணுற அளவுக்கு அந்த மிஷினுக்கு பவர் கிடையாது. ஸோ எனாமலையும் வேர் பண்ணாது. நெயில் பெட்டில் கூட ஒரு கிராக் வராத அளவுக்கு இப்போ மிஷினரிஸ்லாம் எவால்வ் ஆகிடுச்சு. ஸோ கெட் யுவர் ஸ்கேலிங்ஸ் டன். தேங்க்யூ ஸோ மச்.